மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. சென்னையில் அதிகாரிகளோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கும்போது நடுவில் ஒரு சமயம் ஏற்பட்டு கூட்டம் ஏற்பட்ட மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பிறகு மூச்சுத்திணறலுக்கான மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு செய்தி எனக்கு கிடைச்சது. செய்தி கிடைச்ச உடனே இந்த செலவு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டேங்க, உண்மையா உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க, போய் நான் பாருங்கன்னு சொன்னேன். அதே போல் கலெக்டரையும் தொடர்பு கொண்டு நான் கேட்டபோது அவரும் சில விஷயங்கள் என்ன சொன்னார். அடுத்த 5 நிமிடங்களில் மருத்துவமனைக்கு எடுத்து விடப்படக்கூடிய முதல்ல 4-5 பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க செய்தி வந்துச்சு. போக பார்த்தீங்கன்னா அதிகமான பேரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு செய்தி தொடர்ந்து வந்துச்சு. அதே போல் பார்த்தா மரண செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கிறேன். அவங்க மரண செய்தி வர ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ஒரு ஏற்பட்டு உடனடியாக இந்த மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் தொடர்பு கொண்டேன். அந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் அவருக்கு கேட்டிருந்தாரு. அவரை தொடர்பு உடனடியாக தொடர்பு சொல்லி உத்தரவுப்பட்டு அலுவலகத்தாரு. அதற்கு பிறகு அவருடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மாசுபட்டு சென்னையில் உடனடியாக போய் நான் பாருங்க அப்படின்னு அவரே அனுப்பிச்சு வச்சேன். அப்புறம் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகிய அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அவருடைய பற்றி கவனிக்க வேண்டும் என்று தொழிற்சாலைக்கு நடவடிக்கை சொல்லி உத்தரவிட்டு அவர்களை அனுப்பி வச்சேன். அந்த செய்திகள்லாம் என் மனசை கலங்கடிச்சது. அதுக்கு பிறகு உடனடியாக நான் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே நம்முடைய மூத்த அமைச்சர் துறைமுருகன் அவர்கள், நேரு அவர்கள், வேலு அவர்கள் அமைச்சர் சென்னை நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டேன். அதிகாரிகளையும் அழைச்சி டிஜிபியும் அழைச்சி அதை போய் கலந்து பேசி என்னென்ன செய்யலாம், என்ன நடவடிக்கைலாம், எப்படி நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். எல்லாரையும் முக்கியமான பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதிகாரிகள், கடவுளை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம், மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக பகுதிக்கு கரூருக்கு போகும்படி உத்தரவிட்டு அவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரித்தேன். ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக அறிக்கையை வெளியிட்டிருக்கேன். பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் 39 உயிர்கள் இதுவரைக்கும் நாம் இழந்திருக்கிறோம். இதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், ஆண் குழந்தைகள் 4 பேர், பெண் குழந்தைகள் 5 பேர். ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்திருக்கிற சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. மேலும் 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதில் 26 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள். இதெல்லாம் விரைவில் குணமடைந்து நலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நிர்வாக நிச்சயமாக நான் நம்புகிறேன். இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்ததையத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆதரவு சொல்லி சேர்த்துவது என்று தெரியாமல் முக்காடி கொண்டிருக்கிறேன்.
இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசர் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனே அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இன்று காலையில் போகும் 9:30 மணிக்கு தான் வரலாம் என்ற முடிவு செய்து விமான டிக்கெட்டை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே நான் முடியல. அதனால்தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இவரும் சேர்ந்திருக்கிறேன். ஆகவே மீண்டும் மரணமடைந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கானவர்களுக்கு நான் மீண்டும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறேன். என்ன காரணம் நினைக்கிறேன் சார்? முதல் கட்ட விசாரணையில் இது என்ன காரணமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்? இதுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணைய விசாரித்து உங்களுடைய சொல்றேன். இதுக்கிடையில் நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதை சொல்றது என்பதை திருப்பி தான் சொல்ல போறேன். அந்த ஆணையம் அதுக்கான அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருவதை நிச்சயமாக உரிய தகவலுக்கு வெளிவரும். ஆணையம் சொல்றதுல அந்த அறிக்கை அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவாரு, கைது செய்ய மாட்டாங்க, நீங்க கேட்கிற எந்த இடத்துக்கு செய்தோ அதுக்கெல்லாம் நான் ஒப்புறதுக்கு தயாராக இல்லை. அது நீண்ட காலமாகவே சார் ஆணையம் அறிக்கை விரைவில் சொல்வதற்கான முயற்சி நிச்சயமாக